காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் தடுப்பணை கட்டப்படும் இடத்தை முற்றுகையிடுவதற்கான பரப்புரை பயணம் தஞ்சாவூரில் தொடங்கியது. இதனை உலகத் தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் தொடங்கி வைத்தார். பிப்ரவரி 28ஆம் தேதியுடன் இந்த பரப்புரை பயணம் நிறைவடைகிறது. நீலகிரி மாவட்டம் கெந்தாரை, தும்மநட்டி, எப்பநாடு ஆகிய கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா கோதுமை நல்ல மகசூல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது கோதுமை அறுவடை பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. மகசூல் அதிகரித்துள்ள நிலையில் போதிய விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த காட்டு எடையார் கிராமத்தில் சொத்து தகராறில் அண்ணனின் 10 வயது மகனை கொண்டவரை ஊர் பொதுமக்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். சிறுவனின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் அம்பாள் வீதி உலா நடைபெற்றது. பஞ்சமூர்த்திகளுடன் தங்க கேடயத்தில் பவனி வந்த அம்பாளை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். இதனையொட்டி கோவில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன.